நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இன்று காலையிலிருந்தே விறுவிறுப்பாக 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சேர்த்து 234 தொகுதிகளிலும் 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 2021 சட்டமன்ற தேர்தலில் 73% வாக்குகளே பதிவான சூழ்நிலையில் இன்னும் வாக்குப்பதிவுக்கு 3 மணி நேரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 70% வாக்குகள் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 70% வாக்குகள் இதுவரை பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த முறை 90 நெருங்குமா வாக்குப்பதிவு சதவீதம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 3 மணி நிலவரப்படி 4 கோடியே 1 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள். 5 கோடியே 73 லட்சம் வாக்காளர்களில் 4 கோடியே 1 லட்சம் வாக்காளர்கள் 3 மணி வரை வாக்களித்திருக்கிறார்கள். மேலும் 1 கோடி வாக்காளர்கள் இன்னும் 1 கோடியே 72 லட்சம் வாக்காளர்கள் இன்னும் வாக்களிக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்னும் 4 கோடியே 1 லட்சம் வாக்காளர்கள் 3 மணி வரை தமிழ்நாட்டில் வாக்களித்து இருக்கிறார்கள். இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த வாக்குப்பதிவு நிலவரத்தை நாம் பார்க்கலாம். முதலில் அரியலூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 70% வாக்களித்தவர்கள் 4 கோடியே 1 லட்சம் 3 மணி நிலவரப்படி. இப்போது அரியலூர் மாவட்டத்தில் 68.97% வாக்காளர்கள் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 69.46% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. சென்னையில் 68.13% வாக்குகள் சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவாகி இருக்கிறது. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 70% தாண்டி 71.16% வாக்குகள் 3 மணி நிலவரப்படி பதிவாகி உள்ளன. கடலூர் மாவட்டத்தில் 68.53% வாக்குகள் கடலூர் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கின்றன. 3 மணி நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 70% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 4 கோடியே 1 லட்சம் வாக்காளர்கள் 3 மணி வரை வாக்களித்திருக்கிறார்கள். தென்கோடி மாவட்டமான கன்னியாகுமரியில் 61.95% வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். கொங்கு மண்டலமான கரூரில் 76.08% வாக்காளர்கள் கொங்கு மண்டலமான கரூரில் 76.08% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 70.07% வாக்குகள் பதிவாகி உள்ளன. மதுரை மாவட்டத்தில் தென் மாவட்டங்களில் மதுரை மாவட்டத்தில் 67.15% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறையில் 65.80% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் 70% எட்டியுள்ளன. தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டத்தில் 3 மணி நிலவரப்படி 76.43% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்திலேயே அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டத்தில் 76.43% வாக்குகள். டெல்டா மாவட்டமான நாகப்பட்டினத்தில் 69.96% வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். கொங்கு மண்டலமான நாமக்கல் மாவட்டத்தில் 76.43% வாக்குகள் பதிவாகி உள்ளன. பெரம்பலூர் மாவட்டத்தில் 70.54% வாக்குகள் பதிவாகி உள்ளன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 69.85% வாக்குகள் 3 மணி நிலவரப்படி பதிவாகி உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 63.14% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்திலேயே அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டத்தில் 76.94% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ராணிப்பேட்டையில் 72.46% வாக்குகள் பதிவாகி உள்ளன. சேலத்தில் 75.79% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சிவகங்கையில் 64.74% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தென்காசி மாவட்டத்தில் 67.14% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 66.65% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 70% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 3 மணி நிலவரப்படி தமிழகத்தில் தமிழ்நாட்டை விட மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு மேலும் 8% வாக்குகள் அதிகமாக 78.77% வாக்குகள் மேற்கு வங்க மாநிலத்தில் பதிவாகி இருக்கின்றன. தமிழ்நாடு மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில்
63.67% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தேனியில் 67.68% வாக்குகள் 3 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 68.07% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருவாரூர் மாவட்டத்தில் 3 மணி நிலவரப்படி 68.43% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் 65.18% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 0.5% வாக்குகள் 3 மணி நிலவரப்படி பதிவாகியுள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தில் 62.84% வாக்குகள் 3 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கின்றன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 71.46% வாக்குகளும், திருப்பூர் மாவட்டத்தில் 75.38% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 72.9% வாக்குகள் 3 மணி வரை பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 71.23% வாக்குகள் பதிவாகியுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் 71.65% வாக்குகள் பதிவாகியுள்ளன. விருதுநகர் மாவட்டத்தில் 70.24% வாக்குகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு மிக அதிகமாக இந்த தேர்தலில் இருக்கும் என்பது இப்போது பதிவாகியுள்ள இந்த வாக்குகளின் மூலமாக தெரிய வருகிறது. 3 மணிக்கே 70% தாண்டியுள்ள சூழ்நிலையில் இப்போது மேற்கு வங்க மாநிலத்தில் தமிழகத்தை விட 8.77% அதிகம், 78.77% மேற்கு வங்கத்தில் அதிகமாக 8.77% அதிகமாக வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் 3 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு சதவீதமானது 70% உயர்ந்திருக்கிறது, விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதே போல மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளிலும் 3 மணி நிலவரப்படி 78.77%. தமிழகத்தை விட காலையிலிருந்து ஒரு 8% அதிகமாகவே மேற்கு வங்கத்தில் வாக்குகள் பதிவாகி வருகின்றன. 3 மணி நிலவரப்படியும் இப்போது கூடுதலாக 8% என 78.77% வாக்குகள் பதிவாகி உள்ளன. 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் தமிழகத்தில் பதிவாகி இருக்கின்றன. 3 மணி நிலவரப்படி 4 கோடிக்கும் அதிகமானோர் தமிழகத்தில் வாக்களித்திருக்கிறார்கள். 4 கோடியே 1 லட்சம் வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்களித்திருக்கிறார்கள். மொத்தம் 5,73,00,000 வாக்காளர்கள், இன்னும் 1,73,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டியிருக்கிறது. 6 மணிக்குள் மேலும் 1,73,00,000 பேர் வாக்களிக்கும் போது வாக்கு சதவீதம் 90% எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா.